எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் காளீஸ்வரன். நான் கீழக்கரை பக்கத்தில் இருக்க மாயாக்குளம் ஊர்லேருந்து வர்றேன். நான் வந்து இந்த நடந்த குரூப் 4ல் 162 கொஸ்டின் போட்டேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஊர்லேயும் சரி, என்னோடய பரம்பரையும் சரி, நான் தான் முதல் அரசு அதிகாரி. நான் சொல்லலாம், என்னதான் நான் தான் முதல் அரசு அதிகாரின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு சப்போர்ட் வந்து என்னோடய ஃபேமிலியிலேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சரி 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஒரு சாதாரண மினி பஸ் கண்டக்டராக தான் இருந்தாங்க. அம்மா வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் என்னை படிக்க வச்சாங்க. அப்படியுமே ஒரு +2க்கு மேலே என்னை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் இந்த சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் 2 பேருமே கஷ்டப்படுறீங்க, அவனை ஏதாவது மளிகை கடை இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பு, அவன் கொடுக்குற காசில் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்லா படிக்கிற பையனை எப்படி நம்ம போயிட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு மனசே இல்லை. இன்னொன்று சொன்னவங்க முன்னாடி பள்ளி ஆளாக்கி காட்டணுங்கிற ஒரு வைராக்கியம் ஒன்று இருந்துச்சு. அதோட எங்கள் அண்ணனுக்கு தான், நீ ஏன் சித்தி தம்பியை வச்சுட்டு கவலைப்படுற, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னை 3 வருஷம் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சு இப்போ வரைக்கும் எனக்கு ஃபினான்ஷியலாக எல்லா சப்போர்ட்டும் அவன் தான் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு காலேஜ் படிக்க வர பையன் இருக்கான்னா அவனுக்கு என்னென்ன தேவைப்படும் எல்லாத்தையும் அப்பப்போ அவன் என்னென்னக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாமே பண்ணது எங்கள் அண்ணன். இன்றைக்கி கூட நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தா எனக்கு அனுப்பி வச்சான். இப்போ எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை, என் பேருக்கு முன்னாடி பிஎஸ்சி இல்லை, நான் இப்போ ஜூனியர் ரெசிடென்ட் கிடையாது, ஏன் உங்கள் முன்னாடி நானே கிடையாது. ஏதோ ஒரு மளிகை கடத்தில் பொட்டணம் முடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் ரீசன். எங்கள் அண்ணனுக்கு இந்த இடத்துல இல்லை, எங்கள் அண்ணனுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நான் சுரேஷ் அகாடமிக்கு தேங்க்ஸ் பண்ணணும். எனக்கு இந்த 24x ஸ்டடி கால் எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நான் காலையில் 10 மணிக்கு வர்றேன்னா அடுத்த நாள் காலையில் 7 மணி வரை இங்கே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு நான் இங்கே இருந்து படிக்கிறதுனா ஹெல்ப்பாக இருந்துச்சு. 24x ஸ்டடி கால் இருக்குன்னா பசங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் எப்போ எது வேணுனாலும் பண்ணி கொடுத்த ராஜேஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக என்னால் எனக்கு வந்து ஆனால் ஆன்லைனில் தான் மேக்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு இங்கே கிளாஸ் எடுத்தது சுதர்சன் சார் தான். அவர் எடுத்த வீடியோ நான் படித்து தான் இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அவர் இல்லை, இருந்தாலும் சுதர்சன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சுதர்சன் சார். அடுத்ததாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்தப்போ ஒரே ஒரு புக்கு வச்சுட்டு வந்தேன். இந்த புக்கில் என்ன படிக்கணும் எது படிக்கணும் எதுவுமே எனக்கு தெரில. அப்போ தான் எனக்கு கர்ணன் சுந்தரன் மாதிரி ஆளுக்கே கிடச்சாங்க. கர்ணனுங்கிறவர் இப்போ வந்து திருவாரூரில் விஓவாக இருக்கார். அவர் தான், தம்பி ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்கில் எல்லாமே படிக்கூடாரா தம்பி, நமக்கு சிலபஸ் இது இருக்குன்னா சிலபஸ் இதை மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா புக்கிலையும் வேர் டு ஸ்டடி மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தது கர்ணன். இப்போ இந்த இடத்துல கர்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு எக்ஸாம் நடந்தாலும் இப்போ எனக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்குதா, அந்த ஃபெயிலியர் நினச்சிட்டு நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண அன்பண்ண, சேகரண்ண, பிரவீன், வினோத்தண்ண, இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் ஒரு 7 பேர் பசங்க ஒன்றா தான் இருப்போம். ஒன்றா இருந்தால் டெஸ்ட்டு போடுறனாலும் ஒன்றா தான் போடுவோம், டிஸ்கஷன் பண்ணுறதுனால ஒன்றா தான் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஒருத்தனுக்கு தெரியலையா இன்னொருத்தர் சொல்லிக்கிறோம், இவனுக்கு தெரியல இன்னொரு சொல்லிக்கிறோம். எல்லாருமே நாங்கள் எங்களுக்குள்ளேயே இது பண்ணி தான் பண்ணோம். இப்போ நாங்கள் ஒரு 2 பேர் கிளியர் பண்ணியிருக்கோம், 2 பேர் பிசி கிளியர் பண்ணிக்கானுங்க. இப்போ 2 பேர் படிச்சிருக்கேன். எல்லாருக்கும் பொட்டன்ஷியல் இல்லாமல் இல்லை, எல்லோரும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவானுங்க. என்னால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸோட பேர் மட்டும் சொல்லிக்கிறேன். மோகன், பிரவீன், புகழ், மணி, அஜய், நானி, சாய். அவங்க யார், அதில் மோகன் மட்டும் இருக்கான், அவங்க இல்லை, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தது 2023 ஜூலை. வந்தப்போ நான் ஒரு பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே தான் இங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 2024 ஜனவரியில் குரூப் 2024 கால் ஃபோர் ஆகுது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு மோகன் தான் சொன்னான், நீ பார்ட் டைமாக படிச்சுட்டும் இங்கேயும் படிச்சுட்டே இருந்தால் உன்னால் 2லேயுமே முழுசாக இருக்க முடியாதுடா, வீட்டில் பேசு, வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீ படிச்சின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவா அப்படின்னு. அதோட நான் வீட்டில் பேசினேன். என் தங்கச்சி எங்கள் அம்மாட்ட பேசிச்சு. என்னோட பேசினோன்னே எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து சொன்னாங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமா, இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ நீ படிமா, நீ ஜெயிச்சுட்டு நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நம்ம குடும்பத்தோட நிலைமை மாறும், நீ படிமான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்க என்னைய. என்னால் அந்த 2024 குரூப் 4ல் கிளியர் பண்ண முடியல. அடுத்து தொடர்ச்சியாக 3 மாதம் படித்தேன். அடுத்து நடந்த குரூப் 2ல் குரூப் 2 ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது. குரூப் 2 வந்து இதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை விட்டோம்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 16 மணி நேரம் வரைக்கும் படித்தேன். அப்படி இருந்து ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஆனால் என்னால் வெறும் 6 கொஸ்டினில் குரூப் 2 நான் மிஸ் பண்ணேன். அதோடு நான் விடலை. அடுத்த 5 மாதம் தொடர்ச்சியாக படித்தேன். இப்போ நான் இந்த குரூப் 4ல் 162 கொஸ்டின் போட்டு தமிழ்நாடு லெவலில் 50வது பாஸ் பண்ணேன். என்னோட ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா 2023 ஜூலைலேருந்து 2025 ஜூலை வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக என்னோடய ஹோப்பை விடாமல் நான் படித்ததுனால தான் எனக்கு இந்த வெற்றி கிடச்சிச்சு. இந்த அஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, கன்சிஸ்டன்ட்டாக படித்தோம்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அதாவது அர்ஜுனனுக்கு வில்லு எப்படி முக்கியமோ அது மாதிரி அஸ்பிரன்ஸுக்கு வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ட்டாக படித்தா தான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு திருக்குறளோடு முடிச்சுக்கலான் இருக்கேன்.
இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது இந்த குறள் அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு துன்பம் வரும்போது துன்பத்தை கண்டு கலங்காதவங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வெற்றி பெறுவாங்கிறது ஒரு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் படிக்கிற காலங்களில் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் அதை நினச்சி கலங்காமல் உங்களோட குறிக்கோளில் குறிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். நான் வந்த காலத்தில் எனக்கு நிறைய கஷ்டங்கள், ஃபினான்ஷியலாகவோ அதாவது ஃபேமிலி சப்போர்ட்டோ எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி கவலைப்படல. என் குறிக்கோளில் அச்சீவ் பண்ண இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஹோப்போட நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்